வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி ஈஸி கிச்சன் குக்கிங்கில் நம்ம ரொம்ப ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளான பீஸ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த பீஸ் புலாவுக்கு ஒரு மெஷரிங் கப்புக்கான பாஸ்மதி அரிசி நான் எடுத்துக்கிறேன். இந்த பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப்புக்கான தண்ணி, கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணியில் நான் ஊற வைக்கிறேன். ஸோ தட் ஈஸியாக நமக்கு ப்ரெஷர் குக்கில் ரொம்ப சீக்கிரமே குக் ஆகிடும். ஊற வைக்கும் போதே 1 டீஸ்பூனுக்கான உப்பு நான் சேர்த்துட்றேன். அப்புறம் ஒரு ப்ரெஷர் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் 1 டீஸ்பூனுக்கான சீரகம், கூடவே இந்த பீஸ் புலாவுக்கு கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு 3 சேர்த்துக்கிறேன். அப்புறம் நல்லா ஊற வச்ச பச்சை பட்டாணி 1/2 கப்பு. இதெல்லாம் லேசாக கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கிற அரிசியை நம்ம இப்போ சேர்த்துட்றோம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். லேசாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே ப்ரெஷர் பேனை மூடி விசிலை வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ஓரளவுக்கு சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறதுனால அரிசி சீக்கிரமே நமக்கு விசில் வந்துடும். இன்றைக்கி நான் ஒரு விசில்லையே நான் சாதத்தை இறக்கிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை நல்லா சூடாக இருக்கும் போதே நல்ல ஒரு வைடான பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்போ கீழே ரொம்ப ஒட்டாமல் இருக்கும். நல்லா நமக்கு இன்றைக்கி ப்ரெஷர் பேனில் டோட்டலாக ஒட்டாமல் வந்திருக்கு. கொஞ்சம் லேசாக ஆட்டி விட்டிங்கன்னா போதும். நல்லா உதிரி உதிரியான நம்மளோட ஈஸி பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங்.